அந்த ஆய்வறிக்கை இருக்கே அது இந்த விமான நிலையத்தோட மறுசீரமைப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கிற நிதி, அப்புறம் அந்த சமூக அரசியல் சூழல் எல்லாத்தையும் ரொம்ப விரிவாவே பாக்குது. சரி, அதோட முக்கிய அம்சங்களை நம்ம இப்ப அலசலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த விமான நிலையத்தோட கதை இருக்குல்ல, அது எப்படி மறுபடியும் உருவாச்சு, யார் பணம் போட்டாங்க, அந்த தீராத நிலப்பிரச்சனை என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, ம், இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி பாருங்க, ஒரு ஏர்போர்ட் போருக்கு அப்புறம் இலங்கையோட வளர்ச்சிக்கும் ஒரு அடையாளமா இருக்கு. அதே சமயம் இன்னும் தீராத பிரச்சனைகளுக்கும் அது ஒரு குறியீடா நிக்குது இல்லையா? உண்மைதான். இதோட தொடக்கத்தை பாத்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் அப்போ பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ், அதாவது RAF, ஆமா. அவங்க ஒரு 369 ஏக்கர்ல இத ஒரு விமானத்தளமா ஆரம்பிச்சாங்க. அப்புறம் போர் முடிஞ்சதும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சது. சென்னை மாதிரி நகரங்களுக்கு ஃப்ளைட் போச்சு. ஆமா ஆமா. ஆனா 80கள்ல உள்நாட்டு போர் தீவிரமானப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. அப்போ ராணுவ தளமா ஆயிடுச்சு. மிக முக்கியமான ராணுவ தளம் 1985ல பாத்தீங்கன்னா ராணுவம் இன்னும் ஒரு 646 ஏக்கர் நிலத்தை வலுக்கட்டாயமா எடுத்துக்கிட்டாங்க. ஓஹோ, இதுதான் பின்னாடி நிறைய சிக்கல்களுக்கு காரணமா அமைஞ்சது. புரியுது. அப்போ 2009ல போர் முடிஞ்சு பல வருஷம் கழிச்சு 2019ல தான் இது பலாலி சர்வதேச விமான நிலையமா JIA மறுபடியும் ஆரம்பிச்சது. ஆமா, சென்னைக்கு நேரடி விமான சேவை மறுபடியும் தொடங்குச்சு. ஒரு 75 பேர் போற சின்ன ரக விமானங்களை கையாள்ற மாதிரி. சரி, அந்த 2019 மறுசீரமைப்புக்கு எவ்வளவு செலவாச்சு? நிதி எங்கிருந்து வந்தது? அது முக்கியம். மொத்த செலவு இலங்கை ரூபாயில 2.25 பில்லியன். ஓகே. இதுல இலங்கை அரசாங்கத்தோட பங்கு ரொம்ப அதிகம். ரூபாய் 1.95 பில்லியன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 87%. அப்போ மீதி ஒரு 13%. அதாவது ரூபாய் 0.3 பில்லியன். இத இந்திய அரசாங்கம் ஒரு மானியமா கொடுத்தது. மானியமா? எதுக்காக? முக்கியமா அந்த டெர்மினல் கட்டுறது, கரண்ட் வசதி, இந்த மாதிரி உட்கட்டமைப்புக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, இங்க நீங்க கவனிக்கணும். 2011ல இந்தியா ஒரு பெரிய தொகையை $100 மில்லியன் கடனா தரேன்னு சொன்னாங்க. $100 மில்லியன்? பெரிய தொகையாச்சே. ஆமா, ஆனா இலங்கை அரசாங்கம் அதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. ஏன்? என்ன காரணம்? அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. மத்தள விமான நிலையத்தோட அந்த கடன் சுமை அனுபவம், அப்புறம் கொழும்பு விமான நிலையத்தோட போட்டி வரும்னு பயம், இப்படி. ஓஹோ. ஆனா பாருங்க, 2019ல இந்த சின்ன மானியத்தை மட்டும் ஏத்துக்கிட்டாங்க. இது ஒரு மாதிரி வியூகமா தெரியுதே. பெரிய கடன் வேணாம், ஆனா சின்ன உதவி ஓகே. தேசிய கட்டுப்பாட்டை விடாம பாத்துக்கறாங்க போல. அப்படிதான் தெரியுது. சரி, இப்போ 2019ல ஏர்போர்ட் மறுபடியும் உயிர் பெற்றுடுச்சு. எதிர்கால திட்டம் என்ன? ஆமா, அடுத்து என்ன செய்ய போறாங்க? ஒரு புது டெர்மினல் கட்ட போறாங்க. அதுக்கு ஒரு 600 மில்லியன் ரூபாய் செலவாகும்னு மதிப்பிட்டு இருக்காங்க. டெண்டர்லாம் போயிட்டு இருக்கு. சரி. அப்புறம் பயணிகள் வசதி அதை மேம்படுத்த இன்னொரு 200 மில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. டியூட்டி ஃப்ரீ, டாய்லெட் வசதிகள், இதெல்லாம். ரன்வே நீட்டிக்கிற திட்டம் இருக்கா? கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்லாம் வர்ற மாதிரி. ஆமா, அந்த திட்டமும் இருக்கு. ஏர்பஸ் A320 இல்ல போயிங் 737 மாதிரி ஒரு 130 பேர் போற விமானங்களை கையாள்ற மாதிரி நீட்டிக்கணும்னு. ஓகே. ஆனா அதுக்கு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, அதாவது சாத்தியக்கூறு ஆய்வு இன்னும் நடக்கல. அது பெண்டிங்ல இருக்கு. இதுல முக்கியமான ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்களே. ஆமா, மிக முக்கியமானது. இந்த விரிவாக்க பணிகளுக்கு புது தனியார் கூட்டாண்மை, அதாவது PPP முறை கிடையாது. அப்போ எல்லாமே இலங்கை அரசாங்கத்தோட நிதியில தான் செய்யப்படும். மத்த விமான நிலைய பிரச்சனையிலிருந்து நல்ல பாடம் கத்துக்கிட்டாங்க போல. அப்படித்தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த சாத்தியக்கூறு ஆய்வு செய்யறதுக்கு கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறதுல கூட ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. என்ன நிபந்தனை? கொழும்பு FIR, அதாவது விமான தகவல் பிராந்தியத்துக்கு வெளியில இருக்கிற நாடுகளோட நிறுவனங்களை மட்டும்தான் பாக்குறாங்களாம். ஓ, எதுக்கு அப்படி? குறிப்பா இந்தியா மாதிரி பக்கத்து நாடுகளோட நலன் முரண்பாடு, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தெரியுது. சரி, இந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த நிலப்பிரச்சனை. ஆமா, அதுதான் இதுல இருக்கிற பெரிய சவால். ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ விமான நிலையம், ராணுவ வசதிகள், இதுக்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1009 ஏக்கர் நிலம் பயன்பாட்டுல இருக்கு. இது அந்த ஆரம்பத்துல இருந்த 389 ஏக்கர், அப்புறம் 85ல எடுத்த 646 ஏக்கர் ரெண்டும் சேர்ந்தது தானே? ஆமா, இந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயம் HSG அப்படின்னு அறிவிக்கப்பட்டதால அங்கிருந்த பல மக்கள் அவங்க இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. அந்த நிலை யாருக்கு சொந்தம்? புள்ளி விவரப்படி பார்த்தா 643 தமிழ் நில உரிமையாளர்களுக்கு சொந்தமானது. இதுல ஒரு 538 குடும்பங்கள் அரசாங்கம் கொடுத்த இழப்பீட்டை ஏத்துக்கிட்டாங்க.
சரி, அப்ப பிரச்சனை முடிஞ்சது தானே? இல்ல, அங்கதான் சிக்கல். சுமார் ஒரு 100 குடும்பங்கள் அந்த இழப்பீட்டை வாங்க மறுத்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட பூர்வீக நிலம்தான் வேணும்னு இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓ, அப்போ இது வெறும் நிலப்பிரச்சனை இல்ல. இல்லவே இல்ல. இது போருக்கு பின்னரான நீதி, நல்லிணக்கம் இது சம்பந்தப்பட்ட ஒரு ஆழமான கேள்வி. பிப்ரவரி 2025 நிலவரப்படி கூட யாழ்ப்பாணத்துல 2,500,000 ஏக்கருக்கு மேல தனியார் நிலம் ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த விமான நிலையத்தோட முக்கியத்துவத்தையும் நம்ம மறுக்க முடியாது. வடமாகாணத்துக்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான இணைப்பு இது. கலாச்சார ரீதியா, குடும்ப ரீதியா நிறைய தொடர்புகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அரசாங்கம் மத்தள அனுபவத்துக்கு பிறகு ரொம்ப யதார்த்தமா யோசிக்கிறாங்க. நிதி ரீதியா கட்டுப்படியாகிற மாதிரி படிப்படியா வளர்க்கணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் பெரிய விமானங்களை விட நடுத்தர ரக விமானங்களை முதல்ல கையாள்ற மாதிரி திட்டம் போடுறாங்களா? ஆமா, அதே சமயம் இந்தியா கொடுத்த அந்த சின்ன மானியம் கூட இரு நாட்டு உறவையும் வடக்கு பகுதியில இந்தியாவோட ஈடுபாட்டையும் காட்டுது. ஆனா இலங்கை அந்த பெரிய கடனை மறுத்து இந்த சின்ன மானியத்தை ஏத்துக்கிட்டது, அப்புறம் அந்த சாத்தியக்கூறு ஆய்வுல கட்டுப்பாடு போட்டது, இதெல்லாம் பார்த்தா அவங்க தங்களோட இறையாண்மையிலையும் வெளிநாட்டு செல்வாக்க குறைக்கிறதுலயும் ரொம்ப கவனமா இருக்காங்கன்னு புரியுது. ஆமா, ஆக மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா, பலாலி விமான நிலையம்ங்கிறது பிராந்திய இணைப்புக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்குமான ஒரு முயற்சி. பெரும்பாலும் இலங்கை அரசின் நிதியில கொஞ்சம் இந்திய உதவியோட நடக்குது. ஆமா, கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு இத ஒரு வெற்றி கதையா மாத்தணும்னு அரசாங்கம் முயற்சி பண்றது நல்லாவே தெரியுது. ஆனா இந்த வளர்ச்சியோட நிழலா அந்த தீர்க்கப்படாத நிலப்பிரச்சனை அப்படியே நிக்குது. நூத்துக்கணக்கான குடும்பங்களோட கோரிக்கை நல்லிணக்க பாதையில எவ்ளோ பெரிய சவால் இருக்குன்னு காட்டுது. சரிதான். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன்.